உங்கள் குழந்தை படிக்கும் போது எப்படி அமர்ந்திருக்கிறது என்பதை எப்போதாவது கவனித்து இருக்கிறீர்களா? தலை குனிந்து, முதுகு வளைந்து, மூக்கு புத்தகத்தை தொடும் நிலையில் உள்ளதா? இது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இது மிகவும் ஆபத்தானது. வணக்கம், நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் படிக்கும் போது எப்படி உட்கார வேண்டும் என்பதை பற்றி சற்று விரிவாக இன்று பார்ப்போம். சரியான முறையில் உட்கார்ந்து படித்தால் கண்கள், கழுத்து மற்றும் முதுகை பாதுகாக்க உதவுகிறது. மோசமான உட்காரும் முறை கண்களில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து கீழே பார்ப்பதும், வேலை செய்யும் தூரம் நெருக்கமாக இருப்பதும் கண் சோர்வுக்கு வழிவகுக்கும். தீவிரமாக படிக்கும் போது கண் சிமிட்டுவது குறைந்து போகும். இதனால் கண்கள் வறண்டு போகலாம். கண்களுக்கு மிக அருகில் தொடர்ந்து வேலை செய்வதன் மூலம் கிட்ட பார்வை அல்லது மைனஸ் பவர் வேகமாக ஏறும். மாறுகண் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. அடிக்கடி தலைவலி மற்றும் கண் வலியால் அவதிப்படுவர். இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்க்க உங்கள் குழந்தை படிக்கும் போது எப்படி உட்கார வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். நாற்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். அவர்களின் முதுகை நாற்காலியின் பின்புறத்தில் சாய்த்து வைக்கவும். தோள்களை தளர்வாக வைக்கவும். முழங்கைகள் சரியான கோணத்தில் வளைந்து, முன் கைகள் மேஜை அல்லது மேஜையில் ஊன்றி இருப்பது நல்லது. இடுப்பு, முழங்கால்கள் மற்றும் கணுக்கால் அனைத்தும் 90 டிகிரிஸில் இருக்க வேண்டும். தொடைகள் தரைக்கு இணையாக இருக்க வேண்டும். முழங்கைகள், இடுப்பு மற்றும் முழங்கால்கள் 90 டிகிரி கோணத்தில் வளைந்திருப்பது 90-90-90 ரூல் என்று அழைக்கப்படுகிறது. பாதங்களை தரையில் தட்டையாக வைக்கவும். அவை தொங்கிக் கொண்டிருந்தால் கணுக்கால் மற்றும் முழங்கால்களை சரியான கோணத்தில் இருக்கும்படி அவற்றின் கீழ் ஒரு ஸ்டூல் அல்லது ஃபுட் ரெஸ்டை வைக்கவும். தலையை மேலே அல்லது கீழே சாய்ப்பதை தடுக்க புத்தகங்கள் அல்லது திரைகளை கண் மட்டத்தில் வைக்கவும். சரியான பர்னிச்சர்களை பயன்படுத்தவும். குழந்தையின் நாற்காலி மற்றும் மேஜை உயரம் அவர்களின் அளவிற்கு ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்யவும். குழந்தைகள் படிப்பதில் இருந்து இடைவெளி எடுக்க வேண்டும். அந்த சமயத்தில் கை கால்களை நீட்டி மடக்கி சிறிது நேரம் சுற்றி நடக்க ஊக்குவிக்கவும். அவ்வப்போது குழந்தையின் உட்காரும் தோரணையை சரிபார்க்கவும். இப்படி செய்தால் காலப்போக்கில் நல்ல பழக்கங்களை உருவாக்க உதவும். சரியான முறையில் உட்கார தொடர்ந்து நினைவூட்டுங்கள். மிகவும் மங்கலாக அல்லது மிகவும் பிரகாசமாக இல்லாமல் நல்ல வெளிச்சத்தை பயன்படுத்தவும். படிப்பது கண்களுக்கு மற்றும் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவே அடுத்த முறை ஒரு குழந்தை புத்தகத்தை எடுப்பதை பார்க்கும் போது அவர்கள் சரியான முறையில் உட்கார உதவுங்கள். அவர்களின் உடல்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.